நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், டின்னர் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடு. ராஜி, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உன்கிட்ட சண்டை பேச மாட்டேன். இப்படி வா. என்ன? உட்காரு. அப்பா அங்க சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உட்காரு. கார்த்திக், எதுக்கு அழற? லூசா நீ? சாரி கார்த்திக், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? எதுக்கு இப்படி பண்ற? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. நீ டார்ச்சர் பண்றலாம் நான் அழுல. ஏன் இப்படி நல்லது பண்றேன்னு தான் அழற. சும்மா என்கிட்ட கோவப்படுற மாதிரி, என்னை வெறுப்பேத்துற மாதிரி நடிச்சுக்கிட்டேன். மாஞ்சி மாஞ்சி லவ் பண்றிய, அது எதுக்குன்னு தான் கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்க அப்பா எல்லாம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? தினம் எனக்காக வருத்தப்பட்டு அவர்கிட்ட பேசினியாம. அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். சொல்லிட்டாரா? அவர் சும்மா போய் சொல்றாரு. நான் உன்கிட்ட சண்டை தான். என்ன பாக்குற? நீ என்ன அடிச்சது இன்னும் எனக்கு வலிக்குது தெரியுமா? நான் அதெல்லாம் லேஸ்ல மறக்க மாட்டேன். நிஜமா வலிக்குது ராஜி. ஏன்டா இப்படி இருக்க? ரொம்ப தப்பா இருக்கேன்ல? நான் அத சொல்லல. ஏன் இவ்ளோ நல்லவனா இருக்கேன்னு கேக்குறேன். என்ன கிண்டல் பண்றியா? நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். விளையாடாத ராஜி. இல்ல கார்த்திக், நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். அடி வாங்கின எனக்கு வலி 1 செகண்ட் தான். அடிச்ச உனக்கு தான் வலி ஜாஸ்தி. உண்மையை சொல்லட்டா, காணாம போன ப்ரொஜெக்டரை விட நீ அதிகமா கவலைப்பட்டது எனக்காக தான். எத்தனையோ நாள் ராத்திரி தூக்கம் இல்லாம அங்க இங்க நடந்துட்டு இருந்ததும் எனக்கு தெரியாம ரகசியமா இந்த ரூம்குள்ள வந்து என் தலையை தடவி கொடுத்து நெத்தியில முத்தம் கொடுத்து பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு போனதெல்லாம் எனக்கு தெரியும். ஏய் ஃப்ராடு, இல்ல ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நான் நீ தூங்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் எனக்கு தெரியும். உன் தொல்லை தாங்காம தான் நான் கடைசியில பூட்டி வச்சுட்டேன். அப்புறம் ஏண்டி என்ன அப்படி தவிக்க விட்ட? நீ பண்ண தப்பு உனக்கு உரைக்கணும்னு தான். இன்னொரு தடவை இப்படி நடந்தா நான் வீட்டை விட்டு போயிருவேன்னு உனக்கு தெரியணும்ல. என்ன? உன்னை அடிச்ச அடுத்த செகண்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. நீ பேசாம இருக்கணும்னு அவசியமே இல்லை. மறுநாளே என்ன மன்னிச்சு என்கிட்ட பேசியிருந்தா கூட உள்ளுக்குள்ள இப்போ வரைக்கும் நான் அழுதுட்டு தான் இருப்பேன். தப்பு தான் ராஜி. என்ன தண்டனை கொடுக்கலாம்? நீ என்ன வேணா தண்டனை கொடு, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். பேசாம மன்னிச்சிடலாம். அதான் உனக்கு பெரிய தண்டனை. ஆமா ராஜி, உண்மையில தான் பெரிய தண்டனை. தப்பு பண்ண என்ன மன்னிச்சு நீ அப்படியே வசந்த எங்கேயோ நிக்கிற. இப்படி ஒரு அருமையான ஒரு தீப்பை அடிச்சிட்டோன்னு நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ராஜி, என்ன ஒரே ஒரு அடி அடிச்சிட. அஸ்கு புஸ்கு அடிக்கு அடி சரியா போச்சு, கணக்கு முடிச்சிடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் கிடையாதுப்பா. எனக்கு எப்பெல்லாம் உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் எனக்கு புதுசா ஏதாவது காரணம் கிடைக்கலனா அன்னைக்கு நீ என்ன அடிச்சல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவேன் பாரு. ஏய், கணக்கு சரி பண்றதுக்காகலாம் கேட்கல. நிஜமாவே என் மனசுக்கு மருந்து போட தான் கேட்கிறேன். என்ன ஒரே ஒரு வாட்டி அடியேன். ஏய், என்ன இது புதுசா என்னென்னமோ சொல்ற? சின்ன வயசுல தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணி அம்மா கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி திரியும் போதெல்லாம் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி குறுகுறுத்துட்டே இருக்கும். உண்மையை சொல்லி அம்மா கையால 2 அடி வாங்கிட்டோம்னா மனசு லேசாயிடும். ஒரே ஒரு வாட்டி என்ன அடிச்சிரு ராஜி. அப்போ நிஜமாவே அடிச்சிரவா? தயவு செஞ்சு அடி. இதான் உங்க ஊர்ல அடிக்கிறதா? நல்ல அடிடி. அது எப்படி அடிக்க முடியும்? அன்னைக்கு உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சு, கோவத்துல டப்புன்னு அடிச்சிட்ட. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம அடினா எப்படி அடிக்கிறது? அறிவு கட்ட முட்டாளே, அட்ரி. கார்த்திக், அடின்னு சொல்றல. ஏய் அட்ரி. ஐயோ சாரி கார்த்திக், சாரி. இப்பதான் என் மனசு லேசா இருக்கு ராஜி. சாரி கார்த்திக். எதுக்கு சாரி எல்லாம்? நிஜமாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ. என்னடா நீ? இல்ல ராஜி, உன் கையால ஒன்று வாங்கினதுக்கு அப்புறம் தான் காதல் சும்மா பொங்கி வலியுது. அப்ப
அப்ப இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணு. ராஜி, நிஜமாவே உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என் லைஃப்ல நான் உன்னை அடிக்கிறது இதான் முதலும் கடைசியுமா இருக்கும். உன் அப்பா என்கிட்ட என்ன பேசினார் நீ கேட்கவே இல்லையே. பணம் கொடுத்திருப்பாரு அதானே? அடிப்பாவி, அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாதா? ஏய், அது உனக்கு தெரிய வேணாம்னு சொன்னாரு. அதேதான் நானும் சொல்றேன். எனக்கு அது தெரியாத மாதிரி நீயும் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஐ லவ் யூ. மீ டு. மா, ராஜிமா. வரேன்ப்பா. சாப்பிடவா? ஜிஜி, இந்த பேர்லாம் கொஞ்சம் பழசா இருக்குல்ல? நானும் அதான் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமே. சில சமயம் சாதாரண பேர்லாம் கூட பெர்ஃபார்மன்ஸ்ல பிராண்ட் ஆயிடும். சில சமயம் புதுசா ஆரம்பிக்கிறப்ப சில நல்ல பேர்கள் இது பெரிய பிராண்டா இருக்குமோங்கிற எதிர்பார்ப்பை கொடுக்கும். குட் மார்னிங் டாட். மார்னிங்டா. மச்சான், சாரோட பையன்டா. தெரியும்டா. ஸ்மார்ட்டா இருக்கான்ல? அப்பா நான் கொஞ்சம் வெளியே போறேன், உங்க கார் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ. என்ன இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு? இல்லப்பா உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும்னு நினைச்சேன். தட்ஸ் ஓகே, நம்ம ஒரு கார் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் சொல்லு சிபி. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு ஃபன் பிளேஸ்ல மீட் பண்றோம். அதெல்லாம் ஓல்ட் ஜாயின்ட்ரா. இப்பதான் நிறைய நல்ல பிளேசஸ் இருக்கு. அப்போ நீங்களே ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க. கிப்ளிங் குரூப் ஒன்று, நைட் சாம்பியன்ஸ் இருக்கு. நல்ல ஃபுட்டு கிடைக்கும். யூ லவ் யூ பிரைவசி. என்ன ஜிஜி சிரிக்கிற? யங்ஸ்டர்ஸ்லாம் எங்க போறாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அதான் சிரிச்சேன். லாஸ்ட் வீக் நம்ம கூட அங்கதான் போனோம். நீ கூட பிடிச்சிருக்குன்னு சொன்னியே. கார்த்திக், ஆ? நாம இன்னும் கணேஷ் பவன் வசந்த பவன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சார பாத்தியா எப்படி ட்ரெண்டா இருக்காருன்னு? நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆளை பார்த்தா ரூம்லயே உட்காந்துட்டு இருக்கிற ஆள் மாதிரி இருக்கு. ஆனா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. மச்சான், செம்ம டேஸ்ட்ஃபுல்லான ஆள்ரா அவரு. அப்பா ஓகேப்பா, நீங்களும் அம்மாவும் கூட வந்து ஜாயின் பண்ணலாமேப்பா. இல்லடா, நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்பா உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்ல. மது, மேகா, திவாகர், சந்துரு, ஸ்வப்னா, அப்புறம் அவங்க சிஸ்டர். இட்ஸ் ஓகேடா, நீ சில் அவுட் பண்ணு. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். வர சண்டே நம்ம வீட்லயே ஒரு பார்ட்டி கொடுக்கலாமா டாட்? ஷோர்டா. நீ ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹவுஸ் பார்ட்டி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பாபிக்யூ போட்டுருவோம். ஓகேப்பா. அப்பா ஏதாவது ஒரு நல்ல படம் சொல்லுங்கப்பா. அதெல்லாம் உங்க அம்மா டிபார்ட்மெண்ட், நீ அவகிட்டே கேளு. ஏய், பெங்களூர் டேஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உஸ்தாத் ஹோட்டல் பார்த்தோம்ல, அந்த படத்தோட ரைட்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஓ, அவங்க பேரு அஞ்சலி இல்ல? எஸ். மச்சான், என்னடா என்னமோ பேசிக்கிறாங்க? நல்ல ரசனையான ஆளுங்கடா. நல்ல படம் எந்த மொழியில வந்தாலும் பார்த்து ரசிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. ஆமா மச்சான், அன்னைக்கு கூட சாரு ஆஷிக் 2 சாங்லாம் கேட்டுட்டு இருந்தாரா. நீ கடைசி எந்த படம் பார்த்த? தலைவரோட கோச்சடான் தான். கடைசி வரைக்கும் தலைவரை காட்டவே இல்லடா. டேய், நான் தான் உனக்கு சொன்னேன்ல அது மோஷன் கிராஃபிக்ஸ் படம்னு. அதை யாருமே எனக்கு சொல்லவே இல்லையா மச்சான். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. ஓகே பாய். அப்பா நைட் லேட் ஆச்சுன்னா நான் மேகாவோட பிளேஸ்ல ஸ்டே பண்ணிக்கிறேன். மார்னிங் வந்துடுறேன். ஓகே பாய்ப்பா. பாய். Bye. பை. ஜிஜி, என் லேப்டாப் எங்க இருக்கு? ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு வரவா? இல்ல நானே எடுத்துக்கிறேன். ஓகே டாடா. மேம், சொல்லு ராஜி. அது எப்படி மேம் உங்க பசங்க எல்லாம் உங்கள மாதிரியே இருக்காங்க? எப்படி இருக்காங்க? ரொம்ப ஸ்டைலா, மாடர்னா. ராஜி, தாய போல புள்ள, நூல போல சேலை. இவங்கள மாதிரி இல்லைன்னா தான் நம்ம யோசிக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். சாரை பார்க்குறப்பெல்லாம் அவரோட பர்சனல் எப்படி இருக்கும், அவர் வீடு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்தோம். இப்போ நேரில் பார்க்கும்போது நாங்கள் கற்பனை பண்ண மாதிரியே நீங்களா இருக்கீங்க. மேடம், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. சார் ஆஃபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். வீட்டுல பசங்களையும் இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு பார்த்தா. ஆனா இங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு மேடம். நீங்களும் தான் மேம். உங்க சன் யாரோ ஒரு பொண்ணு வீட்ல நைட் தங்க போறேன்னு சொல்றாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்றீங்க. எங்களால நம்பவே முடியல. நான் உங்களை என்னோட பசங்க மாதிரி ட்ரீட் பண்றதில்ல. we are like friends. இதை செய், அதை செய், அதை செய்யாதுன்னு அவங்க கிட்ட நாங்க எதுவுமே சொல்றது இல்ல. எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்க அறிவு மட்டும் அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். முடிவு எடுக்க வேண்டியது அவங்கதான். பசங்க மேல நம்ம ரொம்ப உரிமை எடுத்துக்கிறது தப்பு. அவங்களோட வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசங்கிறது ஒரு 25 வருஷம் தான். we are seniors. நம்மளை விட நம்ம பசங்க நிறைய சாதிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்.
அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்கள கைட் பண்றது அது சரியா வராது. நம்மள விட அதிகமா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கான வாய்ப்பை நாம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். சிபி ஒரு பெயிண்டர். அவன் படிச்சுக்கிட்டே ஃப்ரீ டைம்ல பெயிண்டிங் பண்றான். பெங்களூர்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல அவன் பெயிண்டிங்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. விளையாட்ட ஆரம்பிச்சான். இன்னைக்கு அவனோட எல்லா செலவும் அவனே பாத்துக்கிறான். பசங்க இண்டிபெண்டா இருக்கணும். நம்ம சொல்றபடி நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு ஃப்ரெண்டா நம்ம கூட வந்தா போதும். அததான் நாங்க 2 பேரும் இன்சிஸ்ட் பண்றோம். மேம் பின்னிட்டீங்க மேம். எங்களோட பெரிய ரோல் மாடலே சாரும் நீங்களும் தான். ஐயோ, நான்லாம் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அவரோட கம்பேர் பண்றப்போ நான்லாம் ஒண்ணுமே இல்ல. நானே நிறைய விஷயங்கள் தாதா கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். அப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான மனுஷனை நான் பார்த்ததே இல்ல. எஸ் மேம். ஜிஜி வரே தாதா. 1 செகண்ட், நான் இப்போ வந்துடுறேன். மச்சான் செம்ம ஃபேமிலில. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் வாடா கிளப்பலாம். இல்ல, நான் வரல. டேய் வாடா போய் தம்ம போட்டு வருவோம். நீ போடா, நான் வரல. மச்சான் நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. ஒரு தம்மு போட்டா எல்லாமே சரியாயிடும். வா போலாம். நான் வரலடா. என்ன தொந்தரவு பண்ணாத. சொன்னா கேட்க மாட்டேங்கிற. மச்சான் இங்க பாரு, உன் கஷ்டம் எனக்கு தெரியுது. நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். எப்படி உனக்கு புடிச்சலாம் மச்சான். ஃப்ரீயா விடுறா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. மறுபடியும் இந்த ப்ரொஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. மச்சான் கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். நீ கவலையே விடுறா. எப்படி கிடைக்கும்? எப்படியோ கிடைக்கும்டா. கிடைக்கும்னா கிடைக்கும். நம்புடா. சரி, உன் விசாரணை குழுலாம் விசாரணை பண்ணிச்சு. ஏதாவது துப்பு கிடைச்சதா? இல்ல. விடுறா. எப்படியா இருந்தாலும் அந்த ப்ரொஜெக்டை நம்ம கண்டுபிடிப்போம். எதையும் போட்டு குழப்பிக்காத, நான் பாத்துக்கிறேன். சரி வா, நம்ம கீழே போலாம். என்னடா எப்படி பாக்குற? நம்ம கண்ணன் கிடைக்குதாண்டா. டீ இங்கே கிடைக்கும்டா, வாங்கி குடி. டேய் உன்னை நான் டீ குடிக்க கூப்பிடல. இங்கே உட்காந்துட்டு இருந்தா உனக்கு அதே நினைப்பா தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வெளில போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உன்கிட்ட எதாண்டா பிரச்சனை? நான் சொன்ன நீ கேட்கவே மாட்டேங்கிற. டேய் புரிஞ்சுக்கடா. நான் கீழே போனாலே மெயின் கேட்ல செக்யூரிட்டிலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற பார்வையே ஒரு குற்றவாளியை பார்க்குற மாதிரி இருக்கு. எவனோ நான் அப்படி பாக்குறது? சொல்றா, அடிச்சு மூஞ்சி நான் உடச்சிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ சும்மா இரு. எப்படி இருந்தாவன்டா இப்படி மாறிட்ட? மாற வச்சுட்டாங்கடா. என்னைக்கா இருந்தாலும் அவன் சாவு என் கையில தான். செய்யாத தப்புக்கு நான் அனுபவிக்கிற கஷ்டத்தெல்லாம் ஒட்டு மொத்தமா அவனுக்கு பரிசா கொடுப்பேன்டா. இப்படி ஒரு விஷயத்தை ஏன்டா செஞ்சேன்னு அவனை நினைச்சு நினைச்சு துடி துடிக்க வைப்பேன்டா. மச்சான் விடுறா, இது நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு வேண்டியது ப்ரொஜெக்டர். அது திரும்ப கிடைச்சா போதும். டேய் என்ன லூஸ் தனமா சொல்லிட்டு இருக்க? அவனால போன மான மரியாதைலாம் திரும்ப கிடைக்குமா? மச்சான் இப்போ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? முதல்ல நம்ம ப்ரொஜெக்டரை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தவனை கண்டுபிடிப்போம். வேற ஃபோன்ல வீட்டில் இருந்துடா. எடுத்து பேசு. 2 மினிட்ஸ் மச்சான், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ செட்டு, சொல்லுங்க. हेलो विष्णु भैया, किधर है? வெளியில இருக்கேன் செட்டு. நீ எங்கே வேணா இரு, ஓ பேசலாம் இல்லே. என்ன விஷயம் செட்டு? ப்ரொஜெக்டர் வேணும் சொன்னீங்க, எப்போ வரீங்க? நான் சாயந்தரம் செட்டு. சாயங்காலமா? அரே நஹி பையா. யோ சரி, அப்ப நான் நாளைக்கு வரேன். நான் இப்போ அர்ஜென்ட்டா ராஜஸ்தான் கிளம்புறேன். வரத்துக்கு 2 வாரம் ஆகும். நீ ஒண்ணு பண்ணு, நேரா பஜாருக்கு போ. அங்க என் பிரதர் பஜன்லால் இருப்பான். அவங்கிட்டே பணத்தை கொடுத்துட்டு பொருளை எடுத்துக்கோ. சரி, நான் உடனே அங்க வரேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ம். என்னடா பேய் மொழி முழிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சான். அப்பா வீட்டுக்கு வர சொன்னாரு, அதான் யோசிக்கிறேன். அதுக்கு ஏன்டா யோசிக்கிற? வீட்டுக்கு தானே, போயிட்டு வா. சரி மச்சான், ஈவினிங் மீட் பண்றேன். ம்.
ஹலோ. ஹலோ கார்த்தி, நான் கட்ட பேசுறேன்ப்பா. நாங்க ரிச்சி ஸ்ட்ரீட்ல தான் இருக்கோம். அன்னைக்கு சேட்டுக்கிட்ட ப்ரொஜெக்டரை விற்க வந்தவனே ஃப்ரெண்டு திரும்பவும் ப்ரொஜெக்டரை சேட்டுக்கிட்ட இருந்து வாங்க வர்றான்ப்பா. நீ இப்ப சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வந்தேன்னு வையே, அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம். சரி ஓகே, நான் இப்போயே வரேன். என்ன செட்டு, இன்னும் ஆளை காணோம்? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அவன் வருவான். ரொம்ப தேங்க்ஸ் செட்டு. இதுக்கெல்லாம் எதுக்குப்பா தேங்க்ஸ்? இல்லை செட்டு, நீங்கள் நினச்சிருந்தா இது எங்களுக்கு தெரியாமல் மறைச்சிருக்கலாம். இதோ பாரு தம்பி, திருடுறதை விட திருட்டை மறைக்கிறது தான் பெரிய குத்தம். அதை நாங்க எப்பவுமே பண்ண மாட்டோம். ஒரு வியாபாரியோட நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது தான். அதுக்காக யார் வயிற்றுலையும் அடிச்சு சம்பாதிக்க கூடாது. எங்க கிட்ட இந்த பொருளை கொடுத்தவருக்கும் இது திருட்டு பொருளும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ்ளோ தூரம் வந்திருக்காது. எங்களால் உங்களுக்கு வீண் சிரமம் செட்டு, தேவையில்லாத பிரச்சனை வேற. இருந்தாலும் எங்களுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்களுக்கு கைமாறா நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. என்னப்பா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றேன்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்கெல்லாம் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். வந்ததுமே நான் மிஸ் கால் தரேன், நீங்க எல்லாம் வந்துருங்க. ஓகே சார். ठीक है. ஓகே சார். ஓகே. மாமா, ஆ? எதுக்கு நான் போய் ஒரு கோணி வாங்கிட்டு வந்துட்டுமா? டேய், கோணி எதுக்குடா? நாம என்ன கோழியா பிடிக்க போறோம்? மாமா, கோழியை பிடிக்கலனாலும் வர்றவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும்ல. ஏன்டா இப்படி பழையசா யோசிக்கிற? டேய், கோணி வேணாம் ஏனி வேணாம், முதல்ல யாரு வராங்கன்னு பாப்போம், அதுக்கப்புறம் எப்படி பிடிக்கலான்னு யோசிப்போம். நீங்க யோசிக்கிறதுக்குள்ள கார்த்தி, எனக்கு ஒரு சின்ன டவுட். திருடினவன் நேரா வராம வேற யாரையாவது அனுப்பினா என்ன பண்றது? யோ, இதெல்லாம் ஒரு டவுட்டா? வந்தவனை புடிச்சு 2 தட்டு தட்டுனா அமிச்சவன் யாருன்னு அவனே சொல்லிட போறான். அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு அதிரடி காட்சி நடக்க போகுதுன்னு சொல்ற. ஆ. ஏன் கார்த்தி என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே. மாமா, கார்த்தி என்ன யோசிக்கிற அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இவர் பெரிய சைக்காட்ரிஸ்ட். கண்ணை பார்த்தே கதை சொல்லுவாரு. அடங். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் சைக்காட்டிஸ்ட் தான். டேய், முதல்ல நீ விஷயத்த சொல்றா. நீ சைக்காட்ரிஸ்டா இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்டான்னு நான் சொல்றேன். கார்த்தி என்ன யோசிக்கிற அப்படின்னா, ஆடு பிடிக்கவே லாய்க்கில்லாத பயிலில வச்சுக்கிட்டு எப்படி திருடனை பிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாப்ல. கரெக்டா கார்த்தி? வாங்க போறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை கட்ட. ஏண்டா டே கட்ட, மொக்கையா ஒன்னு சொல்லிட்டு அதை கரெக்டானு வேற கேக்குறியா? கார்த்தி, நீ சொல்லுப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லைண்ணே, எப்படி உங்ககிட்ட சொல்றதுனே தெரியல, ஒரே யோசனையா இருக்கு. அப்போ நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்லு. டே கட்ட, ஏன்டா சீரியஸான நேரத்துல காமெடி பண்ற? கார்த்தி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நமக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே, ப்ரொஜெக்டர் எடுத்தவன் ஒருவேளை நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவனா இருந்தா ரொம்ப சங்கடமா இருக்குமே தான் யோசிக்கிறேன். சரி, அதுக்கு நாம ஏன் சங்கடப்படணும்? அவன் தான் நம்மளை பார்த்து சங்கடப்படணும். அது இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்தவனை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் ஏன் நோக்கம். அவனை தண்டிக்கிறது அசிங்கப்படுத்துறதுலாம் வேணான்னு நினைக்கிறேன். என்னப்பா திடீர்னு இப்படி சொல்ற? திருடினவனை அப்படியே விட்டுலான்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரலண்ணே. நம்ம கொடுக்குற தண்டனை ஒருத்தனை திருத்துறதுக்காக இருக்கணும், ஒருத்தனை அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, அவன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். கார்த்தி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ப்ரொஜெக்டர் எடுத்தவன் இங்க வரும்போது நீங்க இங்க இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு படுது. என்னப்பா சொல்ற? அப்போ நாங்க திருடனை பார்க்க கூடாதுன்னு சொல்றியா? ஆமாண்ணே. ஏன்பா, நாங்க திருடனை பார்க்கறதுல உனக்கு என்ன சங்கடம்? அது இல்லைண்ணே, இன்னைக்கு நீங்க அவனை பார்த்துட்டீங்கன்னா என்னைக்குமே அவனை அப்படிதான் பார்ப்பீங்க. அதுவும் இல்லாம பேச்சுக்கு யாருக்கிட்டையாவது அவனை திருடுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா அவன் கில்ட்டியாவே வாழ வேண்டியதா இருக்கும்ல. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்க கூடாதுல்லண்ணே. நீ பயப்படுற மாதிரி நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்பா. யோ, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல நீதாயா போய் சொல்லுவ. நீ தண்ணி அடிச்சனா உலகத்தை மட்டும் இல்ல உன்னையே மறந்துடுவ. இந்த பார், கார்த்தி சொல்றது எனக்கு நியாயம்னு படுது.
என்னதான் இருந்தாலும் நம்ம குடிபோதையில் உண்மையை உளறிடுவோம். அதுக்கு நம்ம அவனை பார்க்காம இருக்கிறதே பெட்டர் தான். சரி கார்த்தி, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. நாங்களாம் கிளம்புறோம். நீ மட்டும் அவனை யாருன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோ. ஆ? யோ, என்ன வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? தமிழ்ல தானே சொல்றேன், கிளம்புங்க. கார்த்தி, நீ யோசிக்கிறது சரியா தான் இருக்கு. அப்போ நாங்க கிளம்புறோம். டேய் வாங்கடா போலாம். அண்ணே சாரிண்ணே, இதுவும் வருத்தம் இல்லைல்ல. இதுல வருத்தப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? பெருமைப்படுறதுக்கு தான் நிறைய இருக்கு. இத பாரு, உன்ன மாதிரி ஒருத்தன் எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உன் மனசு யாருக்கும் வராது. நீ நல்லா வருவ. நாங்க வரோம். வாங்கடா. வரோம் கார்த்தி. வரேன் கார்த்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Thank you.